குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். 12th ஃபிசிக்ஸில் நம்ம வந்து யூனிட் 2 பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு பார்த்த டாபிக்லாம் ஞாபகம் இருக்கும். அந்த சிமுலேஷன்லாம் காட்டிருந்தேன் அப்படிதானே. வீன்ஸ்டோன் பிரிட்ஜோடைய அந்த சிமுலேஷன் காட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் கிரிச்சாஃப் ரூல்ஸ். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். அப்படி சொல்லியிருந்தேன். ஓகேவா? ரைட். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொட்டான்சியோமீட்டர் கான்செப்ட். பொட்டான்சியோமீட்டர்ல ஆக்சுவலி ரெண்டு டாபிக் இருக்கும். ரெண்டுமே தனித்தனியா 5 மார்க் கேட்பாங்க. அந்த ரெண்டுத்தையும் நம்ம இன்னைக்கு சிமுலேஷன் வச்சு பார்க்கறதுனால ஈஸியா புரிஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. சரியா? ஓகே. ஸோ பொட்டான்சியோமீட்டர்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, பொட்டான்சியோமீட்டர் இஸ் யூஸ்டு ஃபார் த அக்யூரேட் மெஷர்மெண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்சஸ். சரியா? பொட்டான்சியோமீட்டர் அப்படின்னா என்னது? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை அக்யூரேட்டா மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டிவைசஸ் தான். சரியா? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மட்டும் இல்லையா, கரண்டையும் மெஷர் பண்ணலாம், ரெசிஸ்டன்ஸையும் மெஷர் பண்ணலாம். சரியா? ஓகே. இதுல 10 மீட்டர் ஒயர் இருக்கும். இந்த பொட்டான்சியோமீட்டர் நீங்க லேப்ல பார்க்கலாம். 10 மீட்டர் ஒயர் இருக்கும். 10 மீட்டர் லாங் ஒயர். லைக் இட் கன்ஸ் லைக் இட் இஸ் மேட் ஆஃப் மேக்னைன் ஆர் கான்ஸ்டன்டன் அந்த மாதிரி இருக்கும். சரியா? ஓகே. ஸோ இதை வந்து இப்படி பேரலாக அப்படி வச்சிருப்பாங்க. 1 மீட்டர் 1 மீட்டர் 1 மீட்டரா ஒரு 10 லைனா வச்சிருப்பாங்க. உட்டன் போர்டில் இருக்கும். ரெண்டு ஃப்ரீ எண்டுலாம் இருக்கும். அதாவது இங்கே இது ஒரு எண்டு, இது ஒரு எண்டு இப்படி இருக்கும். இதான் ஆப்போசிட் எண்டு. So the two free ends A and B are brought to the same side and to fix two copper strips with binding screws அப்படிலாம் சொல்லிட்டு அந்த இதை போட்டிருப்பாங்க, அந்த படத்துல போட்டிருப்பாங்க. ஓகே. இது ஒரு ஜென்ரலான ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஓகே. நாம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா, இந்த பொட்டான்சியம் மீட்டர்ல கம்பேரிசன் ஆஃப் EMF ஆஃப் டூ செல்ஸ் யூசிங் பொட்டான்சியோமீட்டர். சரியா? இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து தெரியும், செல்லுக்கு வந்து இஎம்எஃப் உண்டுன்னு தெரியும். ஆல்ரெடி வி நோ தட். அப்படிதானே? இஎம்எஃப் உண்டு. அப்ப இந்த கொஸ்டின் என்ன அர்த்தம்னா, ரெண்டு செல் எடுத்துருவீங்க, ரெண்டுத்துக்குமே இஎம்எஃப் வேற வேற இருக்கும். நம்மகிட்ட நிறைய செல் இருக்கு. நம்ம பிசிக்ஸ்ல கெமிஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா லெக்லான் செல், டேனியல் செல்லாம் படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ரெண்டெண்ணா இருக்கு. ஸோ இதோட இஎம்எஃப் கம்பேர் பண்ணுவாங்க யூசிங் பொட்டான்சியோமீட்டர். ஓகே. ஸோ கம்பேர் பண்ணி அது ரிசல்ட் எடுப்பாங்க. இதுதான் நம்ம லேப்லையும் பண்ணுவோம். ஓகே. ஸோ டு கம்பேர் த இஎம்எஃப் ஆஃப் டூ செல்ஸ், சர்க்கியூட் வந்து படத்தை கொடுத்துருப்பாங்க. அந்த சர்க்கியூட்டை வந்து நம்ம சிமுலேஷன்ல பார்க்கலாம். ஓகே. ஸோ பேட்டரி இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா ஒரு கீ, அப்புறம் ரியோஸ்டேட். ரியோஸ்டேட் வந்து வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கக்காண்டி. அப்புறம் இங்க ரெண்டு இஎம்எஃப்னால ரெண்டு எண்டு கொடுத்துருப்பாங்க. இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்சு, டிபிடி சுவிட்சு அப்படிம்பாங்க. அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அத்த டைம்ல இப்போ ரெண்டு செல் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரே டைம்ல ஒரு செல்ல மட்டும் நமக்கு வேணும், இன்னொரு செல்லு வந்து ஆஃப்ல இருக்குக்காண்டி இப்படி பண்ணிப்பாங்க. நீங்க லேப்ல அது பார்க்கலாம். அதுக்கப்புறம் கலோமீட்டர், அதுக்கப்புறம் ஹெச்ஆர், ஹை ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் ஜாக்கி. இந்த ஜாக்கியை வச்சு தான் அந்த ஒயர்ல நம்ம பார்ப்போம். ஸ்லைடிங் அப்படி பண்ணி பண்ணி இது பண்ணுவோம், லென்த் பார்ப்போம். ஓகே. இதுதான் சிம்பிளான சர்க்கியூட். பொட்டான்சியோமீட்டர் ஒயர் இந்த சிடின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சிடி வந்து பேட்டரி கூட, கீ கூட, அதுக்கப்புறம் சி இது சீரியஸாக கனெக்ட் ஆயிருக்கு. அப்புறம் ரியஸ்டேட். சரிங்களா? இது இந்த மேல இருக்கிறது பிரைமரி சர்க்கியூட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சியோடைய இந்த எண்டு, இந்த சி இந்த சியோட எண்டு இங்க வராங்க. எம் என் கூட இப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ சி ஆஃப் த ஒயர் இஸ் கனெக்டட் டு த டெர்மினல் எம் ஆஃப் த டிபிடி சுவிட்ச். டிபிடி அப்படின்னா டபுள் போல் டபுள் த்ரோ அப்படின்னு அர்த்தம். சரியா? அந்த சுவிட்ச் கூட கனெக்ட் பண்ணிப்பாங்க. அதர் டெர்மினல், இந்த nth டெர்மினல் இருக்குல்ல, ரெண்டு டெர்மினல் இருக்கு. அது வந்து என்னன்னா ஜாக்கி கூட த்ரோ த கேலோமீட்டர் ஹெச்ஆர் வரையா அப்படி பாஸ் ஆயிரும். ஓகே. இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு செல் இருக்கு. இந்த ரெண்டு செல்லோடைய இஎம்எஃப் தான் நீங்க பார்க்கணும், கம்பேர் பண்ண போறீங்க. சரிங்களா? ஆர் கனெக்டட் இந்த டெர்மினல். ஓகே. ஆல்ரெடி நம்ம இப்ப சிமுலேஷன் பார்க்கும்போது இதோட வேல்யூ நமக்கு இருக்கும் 1.5, 1.8 அந்த மாதிரி சம்திங் இருக்கும். இப்படி வேற வேற செல்னா அப்படித்தானே மாத்தி மாத்தி இருக்கும். ஒரே செல்னா ஒரே வேல்யூ இருக்கும். ஸோ வேல்யூ இருக்கும்.
இதே மாதிரி நீங்க லேப்லயும் பாத்துக்கணும் என்ன வேலையை தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ரைட். இது வரைக்கும் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை கம்பேர் பண்ண போறோம் யூசிங். இப்போ சப்போஸ் இந்த செல் நம்ம கனெக்ட் பண்றோம் வச்சுக்கோங்களேன், இந்த டெர்மினல் ஃபுல்லாமே கனெக்ட் பண்ணுவோம், இது கிடையாது. இந்த செல் எனக்கு தேவை அப்படின்னா இந்த டெர்மினல் ஃபுல்லாமே கனெக்ட் பண்ணுவோம், இது கிடையாது. அப்படி மாத்தி மாத்தி நம்ம பண்ணுவோம். அதுக்கு தான் டபுள் போல் டபுள் த்ரோ சுவிட்சை யூஸ் பண்றோம். ஓகே, அதோட யூசஸ் அதான். ஓகே, இப்போ இந்த கனெக்ஷன்லாம் பார்த்துக்கோங்க. பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் E1 அண்ட் E2 should be connected to the same end C. இதோடைய பாசிட்டிவ் இதோடைய இதெல்லாம் அப்படி இங்க கனெக்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிபிடி சுவிட்ச் pressed towards M1. M1னா இப்படி 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 வைக்கிற மாதிரி, சரியா? அந்த சைடு இப்படி ப்ரெஸ் பண்ற மாதிரி அப்படின்னா E1 கனெக்ட் ஆகும் செகண்டரி சர்க்கியூட். ஏன்னா இது ஃபுல்லாமே செகண்டரி சர்க்கியூட். செகண்டரி சர்க்கியூட்ல இது E1 இதாகும். அந்த டைம்ல நீங்க கலோமீட்டர்ல ரீடிங் பார்ப்பீங்க, 0 வரணும், நல் டிஃப்ளெக்ஷன். அதுக்கு இந்த பேலன்ஸ்ல இருந்து பார்க்கணும், ஸ்லைடிங் ஓவர் இப்படி பண்ணி 10 ஒயர் சொன்னோம்ல, இந்த ஒயர்ல பண்ணும்போது ஏதோ ஒரு இடத்துல 0 வரும், காலோமீட்டர் 0 டிஃப்ளெக்ஷன் காட்டும். அப்போ அந்த அந்த லென்த்தை நோட் பண்ணிக்கிறீங்க, தட் இஸ் L1. ஓகே, இப்போ செகண்ட் செல்ல கனெக்ட் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் செல்ல இது இது பண்ணிடுறீங்க, அந்த கனெக்ஷனை விட்டு எடுத்துறீங்கன்னா ஃபுல்லா எடுத்துடல. இந்த டிபிடி சுவிட்ச் இந்த சைடு மாத்தினாலே போதும், அது உங்களுக்கு கனெக்ட் ஆகாது. அப்ப E2 கனெக்ட் ஆயிருக்கும். இப்பவும் நீங்க பேலன்ஸ்ல இருந்து பார்க்க போறீங்க L2, சரியா? ரைட். இப்போ let R be the small r be the resistance per unit length of the potentiometer wire and I be the current flowing through the wire அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஏன்னா இந்த கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய இந்த ஒயர்ல நம்ம கரண்ட் வந்து ஐன்னு நம்ம வைப்போம். ஸ்மால் ஆருங்கிறது அந்த பொட்டன்சியோமீட்டர் அந்த லென்த் இருக்குல்ல, அதோடைய ரெசிஸ்டன்ஸ் பெர் யூனிட் லென்த். ஓகே, இதுக்கப்புறம் இந்த இஎம்எஃப் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா E1 IRL1. ஏன்னா பொட்டன்சியோமீட்டர்ல அந்த சின்ன கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க, E=IRL சொல்லிட்டு, அதனால எடுத்திருக்கேன். E2 IRL2 இப்படி இருக்கும். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. கரண்ட் சேம் கரண்ட் தான், சேம் ஒயர் தான், கேன்சல் ஆயிடும். இப்போ L1/L2 அப்படின்னு வந்துடும், சரியா? பை இன்க்ளூடிங் a rheostat in the primary circuit, the experiment can be repeated several times by changing the current flowing through it அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகே, இப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரியோஸ்டேட்டோடைய யூசஸ் சொல்றேன். அப்போ இதை போட்டுக்கிட்டோம்னா நீங்க ரெண்டோடைய அந்த லென்த் வந்து வச்சுக்கோங்க, அந்த லென்த் கிடைச்சதுன்னா அந்த லென்த்தை வச்சு ரெண்டு இஎம்எஃப் உடைய வேல்யூவை நீங்க கம்பேர் பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். இல்ல ரெண்டு இஎம்எஃப் வச்சுதான் லென்த்தை நீங்க கம்பேர் பண்ணலாம், இந்த மாதிரி. ஸோ இதை வச்சுதான் யூசஸ் இருக்கு. ரியோஸ்டேட் அப்படின்னு யூஸ் பண்றோம்னா இப்படி இருக்குல்ல, இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம், கரண்ட் இருக்கு சம்திங் 0.4 ஏதோ ஒன்று சம்திங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சே ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ண முடியும், அப்படிதானே? L1 L2 அப்படின்னு ஒன்னே ஒன்று மட்டும் தான் பண்ண முடியும். அப்போ எப்போ அது வேரி ஆகும்னா நம்ம கரண்டை வேரி பண்ணணும். ஸோ 0.5 0.6 0.7 ஒரு 5 ரேட்டிங் வச்சுக்கிட்டு அதுக்கேற்றாப்புல நீங்க வந்து L1 L2 பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி கரண்டை சேஞ்ச் பண்றதுக்கு தான் இந்த ரியோஸ்டேட் யூஸ் ஆகுது. நீங்க இங்க எப்படி இதுலயும் பார்க்கலாம், லேப்லயும் பார்க்கலாம். அந்த இது மாதிரி இருக்கும், சின்ன ஸ்லைடிங்கா இருக்கும், அழகா இருக்கும். இங்க சிமுலேஷனையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணும்போது யூ கேன் சேஞ்ச் த வேல்யூ ஆஃப் கரண்ட். ஓகே, ரைட். இப்போ நம்ம சிமுலேஷன் போகலாம். இது வந்து இப்போ தியரியில சொல்லியிருக்கோம். ஓகே, நம்மளுக்கு இந்த கிளாஸ்ல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம வந்து தியரியை வந்து அது நீங்க ஸ்கூல்ல படிக்கிறது தான், நீங்க ஆல்ரெடி படிச்சிருங்க. பட் ஒரு சிமுலேஷன் வச்சு அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம், அதுதான் 95% நோக்கம். ஓகே, அதனால இதை நல்லா கவனிங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அப்புறமா நீங்க அந்த சர்க்கியூட்டை போட்டு பார்க்கலாம். ஓகே, தனியா போட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கம்பேரிசன் ஆஃப் இஎம்எஃப் எடுப்போம். வந்துட்டா? ஓகே, ஸ்கிரீன் இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேப்பா, ரைட். ஸோ இதுதான்ப்பா அந்த நம்ம லேப்ல இருக்கக்கூடிய அப்பாட்டாஸ் அப்படியே நேர்ல காமிக்கிறோம். ஓகே, இப்போ கனெக்ஷன் கொடுக்க போறோம். இதுல பாருங்க, ரெண்டு செல் இருக்கும், செல் 1 செல் 2. அதை நீங்க இங்க சேஞ்ச் பண்ணலாம். அந்த இருக்குல்ல, இப்போ நான் வந்து செல் 1 அது கலரை மாத்தினாலே தெரியும், கலர் மாறும். இதை நான் மாற்றும் போது இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ லெக்லான் செல்னா, செகண்ட் செல்ல நான் டேனியல் செல் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எப்படி மாறும்? ஃபர்ஸ்ட் இதை நான் டேனியல் செல் எடுக்கிறேன், ரெண்டாவது லெக்லான் செல் எடுக்கிறேன், எப்படி
பாத்தீங்களா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். லேபிளும் இதே தான் கலர் வித்தியாசமா தான் இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். செல்லை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஏன்னா வேற வேற செல்லோட இஎம்எஃப் நம்ம கம்பேர் பண்ணலாம். இங்க இருக்குது டிஜிட்டல் அம்மீட்டர். ஸோ நம்மளுக்கு வந்து ஆம்பியர்ல கிடைக்கும். உங்களுக்கு மில்லி ஆம்பியர் தேவைன்னா அதை மாத்திக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கனெக்ஷன் கொடுக்கலாம். ரியோஸ்டேட் இந்த இருக்கலாம், இதான் ரியோஸ்டேட். இங்க ரியோஸ்டேட் வந்து ஒயர் எடுக்கிறேன், இப்படி கொடுக்குறேன். இது நம்ம புக்ல உள்ள கனெக்ஷன் தான். நீங்களும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தனியா பாருங்க ஒயர் எங்க எங்க இருந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எல்லா கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். நம்ம ஒரு நிமிஷம் பார்த்துக்கணும். இன்னும் இருக்கு. ரியஸ்டேட்ல இங்கேருந்து கொடுத்துருக்கோம். இங்கேருந்து இங்க சுவிட்சுக்கு வந்திருக்கு. ஒன் வே கீமாங்க. அப்புறம் இங்கேருந்து இங்கே வந்திருக்கு. இதுல இருந்து இந்த எண்டுக்கு 3 அண்ணா போகணும். ஓகே, லெக்லான்ஸ்ல இருந்து ஒன்றும் போகணும். போயிட்டா டேனியல்ஸ்ல இருந்து ஒன்று போயிட்டு லெக்லான்ஸ்ல இருந்து ஒன்று போயிட்டு. ஓகே, ஜாக்கிக்கு வந்துட்டு. ஓகே, ஃபைனலா இந்த ரியோஸ்டேட்டோடைய டாப்ல இருந்து இந்த எண்டுக்கு கொடுக்கணும். ஏன்னா எல்லாமே அப்பதான் கனெக்ட் ஆகும். ஓ, ஓகே. இப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த சிமுலேஷன் அடுத்து நீங்க கரெக்டா கொடுத்தப்ப இன்சர்ட் கீன்னு வந்துடும். அப்படினாலே ஓகே, நீங்க எந்த கனெக்ஷன் மிஸ் பண்ணலன்னு அர்த்தம். ஏதாவது கனெக்ஷன் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்சர்ட் கீ வராது. ஓகே, ஸோ இப்போ நான் இந்த இன்சர்ட் கீயை இன்சர்ட் பண்றேன். அப்படி பண்றேன். அது இன்சர்ட் கீ இன்னும் நான் கேட்கும். நம்ம அதுக்கு முன்னாடி இதுல கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. என்னன்னா நீங்க டிஜிட்டல் அம்மீட்டர்ல பாருங்க 0.051 அப்படின்னு இருக்கும். இது ஆம்பியர்ல இருக்கு. நீங்க மில்லி ஆம்பியர்னா 51 மில்லி ஆம்பியர் அப்படின்னு போடலாம். அப்படிதானே? இதை சேஞ்ச் பண்ணலாம். இந்த ரியோ ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்ணி நீங்க பண்ணலாம். ஸோ ரியோ ஸ்டேட்டை நான் இங்க இந்த இதில் சேஞ்ச் பண்றேன். கரண்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகும் பாருங்க. தெரியுதா? பாருங்க. நம்ம ஏதாவது ஒரு வேலையை வச்சுக்கிட்டு அதுல இருந்து ஓகே ரைட் 0.50 ஸோ 50 மில்லி ஆம்பியர் அப்படின்னு வச்சுக்கிட்டு நீங்க இதை செய்யலாம். ஓகே, அப்புறம் இப்போ இப்போ தான் நம்ம வந்து இன்சர்ட் கே டூ இதுல நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு அண்ணா இருக்கும். ரெண்டு ஹோல் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட்ல நீங்க வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டுலயும் நீங்க மாத்தி வைக்கணும். ஏன்னா எந்த டைம்ல எந்த செல் தேவை அந்த செல்லை நீங்க கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இருக்கு. இன்னொரு ஹோல் வைக்கணும், இன்னொரு செல் மட்டும் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அத்த டைம்ல ரெண்டு செல்லும் கனெக்ட் ஆகாது. கனெக்ட் ஆகவும் கூடாது. ஆனா ரெண்டுத்தையும் நம்ம சர்க்கியூட்ல கனெக்ட் பண்ணிருப்போம். ஒரு செல்லு கனெக்ட் ஆகும், இன்னொரு செல்லு கனெக்ட் ஆகாது. ஸோ அதுக்கு தான் இந்த இது. அது நீங்க பார்த்தாலே தெரியும். இந்த டிபிடி சுவிட்ச்ல ரெண்டு ஹோல் இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் ஹோல் வச்சிருக்கேன். அப்புறம் ரெண்டாவது ஹோல் வைக்கும்போது அடுத்த செல் கனெக்ட் ஆகும். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இந்த சர்க்கியூட் கரெக்டா இல்லையா அப்படின்னு எப்படி பார்க்கணும்னா இந்த இருக்குல்ல, இதுதான் ஜாக்கி. இந்த ஜாக்கி என்ன பண்ணுவோம்னா இந்த ரெண்டு எண்ட்லயும் அதாவது பொட்டான்சியோமீட்டரோட ஆப்போசிட் எண்ட்ல வைக்கும் போது ஆப்போசிட் ரீடிங் காமிக்கணும். இது வந்து 30 ஆம்பியர் 30 அப்படின்னு காமிக்கும் கேலோமீட்டர். இப்ப பாருங்களேன், பாருங்க கேலோமீட்டர் மட்டும் பாருங்க 30ன்னு காமிக்கும். சரியா? நீங்க ஆப்போசிட் கொண்டு போனீங்கன்னா -30 காமிக்கிறோம். அப்படின்னா நீங்க கனெக்ஷன் கனெக்ஷன் வந்து கரெக்ட். எஸ், -30. ஓகேவா? புரிஞ்சுதா? இந்த 1000 எது காமிக்கிறான்னா அது சென்டிமீட்டர்ல. ஏன்னா 10 மீட்டர் ஒயர்ரா, அதனால அப்படி காமிக்கிறாங்க. அதை இப்போதைக்கு பார்க்க வேண்டாம், நான் லேட்டரா சொல்றேன். காலோமீட்டர் ஓகே. காலோமீட்டர் இருக்குல்ல, ஆப்போசிட் காமிச்சுன்னா கனெக்ஷன் கரெக்ட். ஓகே, ரைட். இப்போ என்ன பண்ணணும்னா அடுத்த ஸ்டெப், இந்த காலோமீட்டரை நீங்க ஃபர்ஸ்ட் இருந்தே கீழே இருந்தே கொண்டு வரணும். கொண்டு வந்து காலோமீட்டரோட வேல்யூ 30 இருந்ததுல அது குறைஞ்சு ஜீரோக்கு ஒரு டைம்ல வரும். அந்த ஜீரோங்கிற டைம் தான் நல் டிஃப்ளெக்ஷன் வாங்க. அந்த ஜீரோ டிஃப்ளெக்ஷன் வரும்போது நீங்க லென்த்தை மெஷர் பண்ணணும். அதாவது இந்த ஸ்டார்டிங்ல இருந்து இந்த இடத்துல இருந்து இது வந்து பின்னு எடுத்துக்கிட்டு இந்த பில இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இதுதான் பேலன்ஸ் லென்த் L1. ஸோ அதை எப்படி பார்க்கலாம்னா கொஞ்சம் சிமுலேஷன் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். லேப்ல கூட ஈஸியா பண்ணிடலாம். இதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். ஏன்னா இந்த ஒயர் டக்குன்னு பக்கத்துல எங்கேயா போயிட்டுனா ஜீரோ காமிச்சிடும். இப்ப பாருங்க 30 இருக்கா. இப்போ இப்படியே ஒரு ஒரு ஒயர்ல வச்சிருக்கேன். ரெண்டாவது ஒயர்ல வைக்கிறேன். மூணாவது ஒயர்ல வைக்கிறேன். 4 ஒயர் 5 ஒயர். ஸோ நீங்க பார்க்கணும். இப்போ நான் வந்து நிறைய தடவை பண்ணதுனால ஓகே, நான் டைரக்டா அது பக்கத்துல போயிருவேன். சரியா? ஓகே. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து வரேன்.
30 30 அப்படின்னு அப்படியே கொண்டு வரேன். ஒவ்வொரு ஒயரா நான் மாத்திட்டு வந்தேன். ஸோ இந்த ஒயர் வரேன் 30 30 பாத்தீங்களா? 26 24 அந்த அந்த ஒயர்ல தான் வந்திருக்கு. ஓகே. 22 20. ஓகே. கரெக்டா கொண்டு மெதுவா கொண்டு வரணும். இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் தான். இந்த ரீடிங் எடுத்து போடக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸா காமிக்கிறேன். லேப்ல வேற வரும். அதனால வந்து இது ஒரு ரெஃபரன்ஸ். இந்த ரீடிங்கை உங்களுக்கு சொல்லி தரக்காண்டி மட்டும் தான் நான் பண்ணுவேன். ஜீரோ வந்துட்டு பாத்தீங்களா? எஸ். கேலோமீட்டர்ல ஜீரோ வந்துட்டு கரண்ட் வேல்யூ சேஞ்சே ஆகக்கூடாது. அதுக்கு சேஞ்ச் ஆயிட்டு இருந்ததுன்னா அது தப்பு. ஓகேவா? அதனால நான் வந்து இப்போ என்ன பண்ணிட்டேன், கரண்டோட வேல்யூ கான்ஸ்டன்ட் தான், கான்ஸ்டன்டா தான் இருக்கணும். ஓகே. கவர்மெண்ட்டரை செக் பண்ணேன். கவர்மெண்ட்டர் வேல்யூ ஜீரோ வந்துட்டு எங்க வந்துட்டுன்னா ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ 789.5 அப்படின்னா அது வந்து சென்டிமீட்டர்ல, ஏன்னா இங்க வந்து நம்ம 10 மீட்டர் ஒயரு. ஓகேவா? ஸோ அது வந்து 1000 மீட்டர் 1000 சென்டிமீட்டர் வந்து இப்போ நமக்கு வந்து 789 எவ்வளோப்பா இருந்துச்சு? கரெக்டா ஜீரோ கொண்டு வரணும்னு. ஓகே ரைட். ஸோ 790 இந்த சென்டிமீட்டர் தான் பேலன்ஸ் லென்த். நம்ம அப்படி செக் பண்ணணும். P இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கிறது. ஓகே ரைட். இந்த வேலையை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. அம்மீட்டர் ரீடிங்கு ஒரு 50 ஏதோ ஒன்று வச்சிருந்தீங்க. மில்லி ஆம்பியர் வைக்கும் போது நீங்க இது வந்து 50 மில்லி ஆம்பியர் வச்சிருக்கீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் வந்து பாத்தீங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர்ல பாக்குறோம். இப்போ இதுல E2 அப்படிங்கறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? அப்படி E1 இப்போ பேலன்ஸ் லென்த் பாக்குறோம். சரியா? இதே மாதிரி L2 பார்க்கணும். ஓகே. ஸோ இங்க சைட்லையும் பார்த்துக்கோங்க. நீங்க என்னன்னா பார்த்துருக்கீங்கன்னா டேனியல் செல்லுக்கு 1.8 வச்சிருக்கீங்க, லெக்லான் செல்லுக்கு 1.5 வச்சிருக்கீங்க. அது அந்தந்த செல்லுக்கு இஎம்எஃப் நீங்க சேஞ்ச் பண்ணலாம். சரியா? நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு அதை கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டோம். ரியல் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி நான் வச்சுக்கிட்டேன். ஓகே. ஸோ இதுல நீங்க ரீடிங்லாம் போட்டுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா 1 அம்மீட்டர் ரீடிங் வந்து எவ்வளோப்பா வந்தோம்? 50 மில்லி ஆம்பியரா? ஸோ மில்லி ஆம்பியர் வச்சா 50 அப்படி வைக்கணும். இல்ல ஆம்பியர்ல வச்சா 0.050 அப்படின்னு வைக்கணும். பேலன்ஸ்ல இருந்து எவ்வளோ வந்து 790 இந்த மாதிரி வந்தது. இப்போ நம்ம பேலன்ஸ் லென்த் 2 பார்க்கணும். சரியா? ரைட். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த கீயை எடுத்துக்கணும். ஓகே. எடுத்துட்டேன்னா எடுத்துட்டு அனதர் இதுல வைக்கிறேன் பாருங்க. இப்போ தெரிஞ்சு போச்சா? இப்போ அதர் செல்லு கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே. இந்த இதெல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அங்கிருந்து இப்போ இங்கே வச்சிட்டேன். ஒரு நிமிஷம். திருப்பி வைக்கணும். ஓகே. இப்போ வச்சுட்டேன்னா இப்போ இதே மாதிரி ஜாக்கியை நீங்க கொண்டு போகணும். இப்போ நீங்க பார்க்க போறதுதான் L2. கிளியர்? ஓகே. பார்க்குமா? ஓகே. இப்பவுமே குறைய ஆரம்பிச்சுட்டு பாருங்க. எஸ். இதுதான் அனதர் செல் நீங்க பார்க்கும்போது பேலன்ஸ் லென்த் 568. இது நான் கீழே சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்கான 569 அப்படின்னு வச்சுக்கிறேன். என்ன இங்க பாருங்க, ரேஷியோ ஆஃப் த இஎம்எஃப் அப்படின்னு வந்துட்டு பாருங்க 0.72 அப்படின்னு வந்துட்டு. கிளியரா? அம்மீட்டர் ரீடிங் வச்சுட்டீங்க, பேலன்ஸ்ல இருந்து பாத்தீங்க, பேலன்ஸ்ல இருந்து E2 பாத்தீங்க. ஸோ E2 வந்து அது குறையணும் கூடணும் அப்படிலாம் இல்லை. அது நமக்கு அந்த கண்டிஷனுக்கு ஏற்றப்பல நீங்க செல்லை மாத்தி வைக்கலாம், இல்ல அதிகமான வோல்ட் வைக்கலாம், ரியோஸ்டேட் அதிகமா வச்சு கரண்ட் கொஞ்சம் கூடலாம் குறையும். அதனால நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இந்த ரீடிங் வந்து ரீடிங்கே எடுக்காதீங்க. ஏன்னா அது கண்டிஷன் மாறும். கண்டிஷன் நீங்க லேப்ல பார்க்க கூட கண்டிஷன் வேற. சொல்லித்தரக்காண்டி தான், புரிய வைக்கக்காண்டி தான் பண்றேன். இது கிளியர் ஆயிட்டா? அப்போ இப்போ நீங்க அஹ், இது ரீடிங் எடுத்தீங்க, இந்த அம்மீட்டருக்கு பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா நான் அடுத்து அடுத்து என்ன பண்ண போறேன்னா, சப்போஸ் நான் அம்மீட்டர் ரீடிங்கை நான் கூடுறேன். உதாரணத்துக்கு இங்க இருக்கலாம் அந்த நான் ரியோஸ்டேட் சும்மா கூட்டுறேன். 0.47 வருது. அப்போ நான் அந்த இடத்துல 0.047 அப்படின்னு வந்ததா? ரைட்டா? அப்படி வந்துச்சு. இங்கே வந்து சம்திங் ஏதோ ஒன்று வருது. 780 ஏதோ ஒன்று வருது. இங்கே வந்து ஒரு 560 போட்டுக்கோங்க. போட்டுட்டு திருப்பி 0.7. இது என்ன வரும்னா கான்ஸ்டண்டா வரும்.
உங்களுக்கு நீங்க என்ன வேலையை போட்டாலும் அது ஒரு கான்ஸ்டன்டா வரும். நீங்க செஞ்சு பார்த்தா ஒரு 5 ரீடிங் 6 ரீடிங் செஞ்சு பார்த்தீங்கன்னா இப்படிதான் வரும். ஏன்னா நீங்க அத லாஸ்ட் நீங்க ஃபைனலா எடுக்கும் போது பாத்தீங்கன்னா மீன் வேல்யூ தான் எடுப்பீங்க. ஸோ மீன் வேல்யூ உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் 0.72 அந்த மாதிரி தான். இது வந்து எக்ஸாக்டா போட்டிருப்பாங்க. நம்ம கால்குலேட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வரும். அதாவது 0.7203, 0.7209, 0.7204 அப்படின்னு வருமா, அதை தான் ரவுண்டா எடுத்திருக்காங்க. பட் நீங்க ஃபைனலா ரேஷியோ பார்க்கும் போதும் 0.72 வந்துடும். அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா அந்த இஎம்எஃப் ரெண்டு செல்லோட இஎம்எஃப் கம்பேர் பண்ணிருக்கீங்க. யூ ஹாவ் கெட் தட் லைக் அந்த ரேஷியோ வந்து கிடைச்சு. இதுதான் பொட்டாசியம் மீட்டர் கம்பேரிசன் ஆஃப் இஎம்எஃப். புரியுதாப்பா? ரைட். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் ரொம்ப நம்புறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்த அடுத்த சிமுலேஷன் பார்க்கலாம். அடுத்த டாபிக் ஒரு இன்ட்ரடக்ஷன் போயிட்டு போகலாம். அடுத்த டாபிக்ல என்னன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்ல சிமுலேஷன் பார்த்துருக்கோம். பட் அது வேற. இது ஒரு செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். பட் அது வந்து வேற. ஆனா இது வந்து யூசிங் பொட்டான்சியோமீட்டர். ஓகே, அதுதான் பார்க்க வேண்டியது. சாதாரணமாக கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம ஒரு 3-4 கிளாஸ் முன்னாடி பண்ணோம். ஒரு சிமுலேஷன் வச்சு தான் பண்ணோம். சாதாரண சர்க்கியூட் வச்சு பண்ணோம். ரைட்டா? இது சர்க்கியூட் கிடையாது. இது சர்க்கியூட் தான், ஆனால் இது பொட்டான்சியோமீட்டர் வச்சு வரும். இது இன்ட்ரோடக்ஷன் என்னன்னா ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் உண்டு. அதுதான் ஸ்மால் ஆர் உண்டு. இந்த ஸ்மால் ஆரை கண்டுபிடிப்போம். அதுக்கு கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான் இதுவும். கீ எந்த செல்லோடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அந்த செல்லை கனெக்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கு பேரலா ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுவாங்க. இதுதான் ஸ்டண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிம்பாங்க. சரியா? இந்த K2 K1 அப்படி எதுக்குன்னா இது K2 நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா அந்த ஸ்டண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த டைம்ல தான் ஆட் ஆகும். இல்லைன்னா ஆட் ஆகாது. அதுக்காண்டி தான் இது கனெக்ட் பண்ணி வழக்கம் போல ஜாக்கி. ஸோ சர்க்கியூட் பார்த்தா சார் அது போனதுல மாதிரி தான் இருக்கு. அதே தான். அங்க 2 செல்லு, இங்க ஒரு செல்லு. அங்க வந்து சன் ரெசிஸ்டன்ஸ் சேர்க்க மாட்டீங்க, இங்க சேர்ப்பீங்க. அவ்வளவுதான். சரியா? அங்க ரியோஸ்டேட் இருக்கும், இங்க ரியோஸ்டேட் இல்லாம நமக்கு வந்து சன் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். 0.2 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்புறம் 0.5 ஃபிக்ஸ் பண்ணுவோம். அது கண்டி பண்ணிருப்பாங்க. ஓகே. மற்ற இதெல்லாம் அந்த கனெக்ஷன்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த சி எண்ட்ல எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும், இதெல்லாம் கனெக்ட் பண்ணும், K1 K2 எல்லாம் கனெக்ட் பண்ணும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுது. ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த செல்லை யூஸ் பண்ணி நமக்கு செல்லோட இஎம்எஃப் எப்படி இருக்கும்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பேலன்ஸ் லென்த் L1. அடுத்துதானே நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, போன சிமுலேஷனை பார்த்தோம். அந்த இஎம்எஃப் பார்த்தீங்கன்னா அந்த லென்த்தை டிபெண்ட் பண்ணி இருந்தது. பார்த்தீங்களா? ஒரு இதுக்கு லென்த் கொஞ்சம் அதிகமாக இருந்து ஒரு இருக்கு. அப்போ லென்த்தை டிபெண்ட் பண்ணி தான் இஎம்எஃப் இருக்கு. இஎம்எஃப் டிபெண்ட் பண்ணி தான் லென்த் இருக்கு. ஓகே. இப்போ இதை ஃபர்ஸ்ட் வச்சுக்கிட்டீங்க. அடுத்து நாம என்ன பார்க்கணும்னா கரண்ட் பார்க்கணும். ஏன் கரண்ட் பார்க்கணும்னா நமக்கு வந்து லைக் ஒவ்வொரு செல்லுக்கும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸ்மால் ஆர் உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படிதானே? ஓகே. ஸோ இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் வோல்டேஜ் டிராப்க்கு காரணமா இருக்கு. அதுல கரண்ட் பாஸ் ஆகும்போது ஒரு வோல்டேஜ் டிராப் ஏன் நடக்குன்னா அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் காரணம். ஓகே. ஸோ இஎம்எஃப் அப்புறம் டெர்மினல் வோல்டேஜ் நான் சொன்னோம்னா அந்த வோல்டேஜ் டிராப் நடக்கும். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல அதை நான் ஒரு 2 கிளாஸ்க்கு முன்னாடி சொன்னேன். டெர்மினல் வோல்டேஜோட கான்செப்ட். சரியா? அப்புறம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இந்த மூணுத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்படி இருக்கும். அப்படிதானே? ஸோ பொட்டான்சியோமீட்டருங்கிறது பொட்டான்சியல் டிஃபரன்ஸ் பார்க்கறது, ஆர் எலக்ட்ரோமேட்டிக் ஃபோர்ஸ் பார்க்கறது, இஎம்எஃப் நம்ம சொல்லலாம். ஒரு செல்லுக்கு அக்ராஸா இருக்கக்கூடியது. அதை எப்படி பார்ப்பாங்கன்னா பை பேலன்சிங் இட் எகெயின்ஸ்ட் a known potential gradient along a uniform wire. சரியா? அதோடைய அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எப்படி பார்க்கறதுன்னா ஒரு நோன் வேல்யூ வேணும். அப்படிதானே? நோன் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் வச்சுக்கிட்டு அலாங் த யூனிஃபார்ம் வயல வச்சு பண்ணுவாங்க. பொட்டன்ஷியல் டிராப் எதுக்கு டிபெண்ட் பண்ணிருக்குன்னா லென்த் ஆஃப் த ஒயர் when the constant current flows through it. ஓகே. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா புரிஞ்சிச்சு. இஎம்எஃப் வந்து வி பிளஸ் ஐஆர்னு சொல்லிட்டு ஐங்கிறது கரண்ட், ஆறுங்கிறது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே. இப்போ நம்ம பேலன்ஸ் லென்த் பார்க்குறோம்.
பொட்டன்ஷியோமீட்டர்ல. அப்போ பொட்டன்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணி லாஸ்டா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது L1 மைனஸ் L2 பை L2 இன்டு ஆர் அப்படின்னு கண்டுபிடிப்போம். ஓகே, ரைட்டா? ஃபைனலாக வரும் உங்க புக்கில் போட்டிருப்பாங்க. ஏன்னா இப்போ நம்ம பார்த்தோம் இவி சிக்வல் எல்லாம் பார்த்தோம்னா அதை வச்சு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த சிமுலேஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, பொட்டன்ஷியோமீட்டர் எடுக்க போறோம், 10 மீட்டர்ஸ் ஒயரு, அதோட ஒரு செல் இருக்கு, பிரைமரி செல் இருக்கு, அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, நம்ம சர்க்கியூட்ல பேட்டரி கனெக்ட் பண்ணிருப்பாங்க. பேட்டரி செல்லு என்ன சார் வித்தியாசம்னா, இதோடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பார்க்க போறோம். பேட்டரி எதுக்குன்னா சர்க்கியூட்ல அந்த பொட்டன்ஷியோமீட்டர் ஒயர்ல ஒரு கான்ஸ்டன்ட் கரண்ட்டை ப்ரொவைட் பண்றதுக்கு தான் பேட்டரி யூஸ் ஆகும். ரியோஸ்டேட் எதுக்கு யூஸ் ஆகும்? கரண்ட் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு. காலோமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகும்? அந்த சர்க்கியூட் கரெக்டா இருக்கான்னு செக் பண்றதுக்கு, அந்த நல் பாயிண்ட்டை செக் பண்றதுக்கு. இது போக ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் ஒன்னு கனெக்ட் பண்ணுவோம், அதுதான் ஸ்டண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதுதான் இங்க கனெக்ட் இது பண்ணிருக்கோம்ல, ஸ்டண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிமாங்க. இது கனெக்ட் பண்ணுவோம் நம்ம. ரைட், ரெண்டு கீ இருந்துச்சு. ஏன் சார் ரெண்டு கீ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, K1 டு கனெக்ட் த பேட்டரி சர்க்கியூட். பேட்டரி மட்டுமே கனெக்ட் ஆகக்கூடிய அந்த சர்க்கியூட் தான் பேட்டரி சர்க்கியூட். K1 அது மட்டும். K2 எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, டு கனெக்ட் த ஸ்டன் ரெசிஸ்டன்ஸ். இந்த ஸ்டன் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணணும், அந்த சர்க்கியூட்ல கனெக்ட் பண்ணணும்னா K2 யூஸ் பண்ணுவோம். பேட்டரி மட்டும் கனெக்ட் பண்ணா போதும், ஸ்டன் ரெசிஸ்டன்ஸ் வேண்டாம்னா K1 யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் புரிஞ்சுதா? ஓகே, கரெக்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து சிமுலேஷன் பார்க்கலாம். நான் ஷேர் பண்றேன், 1 செகண்ட். ஸோ உங்க முன்னாடி சிமுலேஷன் இருக்கு. பொட்டன்ஷியோமீட்டர் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் செல் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் கொடுக்குமா? ஓகே, இதுல இருந்து என்ன பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க. நல்லா கரெக்டா எடுத்து அதே இடத்துல வைங்க, அப்பதான் நிற்கும். அதுக்கப்புறம் இங்க இருந்து இங்க எடுத்துக்கோங்க. ஓகே, இங்க இருந்து இங்க எடுத்துக்கோங்க. இதுதான் பேட்டரி. ஓகே, இதுதான் சன் ரெசிஸ்டன்ஸ், இதுதான் செல்லு, இது காலோமீட்டர், இது டிஜிட்டல் மீட்டர், ரியோஸ்டேட், ஹை ரெசிஸ்டன்ஸ், சுவிட்ச், ரெண்டு சுவிட்ச் நான் சொன்னேன், K1 K2 அண்ட் ஜாக்கி ஹியர். ஓகே, நான் இப்போ எடுத்துக்கிற லெக்லான் செல்லு, நீங்க மாத்தினா மாத்திக்கலாம். இதுல போய் டேனியல் செல் மாத்தினா மாத்திக்கலாம். லெக்லான் செல் ஏதாவது ஒரு செல்லோடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்க்க போறோம். சரியா? ஓகே, ரைட். என்ன இருக்கு கனெக்ஷன்? ஓகே, எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன், ஒழுங்காக பார்த்துட்டேன். இங்கே கொடுத்துருக்கேன் கனெக்ஷன் எல்லாமே ஓகே. ரியல் ஸ்டேட்டில் மட்டும் இன்னும் ஒரு ஒயர் வரணும். ஒயர் வந்தோடனே அதில் காமிச்ச இன்சென்ட் கீன்னு வந்ததுன்னா நமக்கு சர்க்கியூட் கரெக்ட்னு அர்த்தம். எஸ், கரெக்ட், இன்சென்ட் கீ. இப்போ இந்த இன்செர்ட் கீ K1 நான் இன்செர்ட் பண்ணுறேன். இப்போ பேட்டரி மட்டும் தான் கனெக்ட் ஆகும். ஓகே, கரண்ட்டை நீங்கள் பார்க்கலாம், 0.51 ஆம்பியர். இப்போ உங்களுக்கு அதை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். ஓகே, ரியல் ஸ்டேட் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி வரும் அப்படி இப்படின்னு. ஓகே, வழக்கம் போல் என்ன பண்ணுவோம், காலோமீட்டரை செக் பண்ணுறோம், சர்க்கியூட் கரெக்டான்னு சொல்லிட்டு. இதில் 30ன்னு காமிக்கணும், 30 காமிக்க, ஆப்போசிட்ல -30 காமிக்கணும். ஓகே, -30 காமிக்கும். ஓகே, அதுவும் கரெக்ட் ஆயிட்டு, கரெக்ஷன் கட் பண்ணிட்டோம். பட் இது சிமுலேஷனும் கொஞ்சம் ஈஸியாக வரும். இந்த சர்க்கியூட்டை செக் பண்றது சிமுலேஷன் ஈஸி, ஆனா ரியலான லேப்ல ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் வோல்டேஜ் அதிகமாக வரும், கனெக்ஷன் தப்பா கொடுத்துருவோம், +2 கொடுக்கும் போது தப்பா கொடுத்துருவோம், நிறைய இதுல பிரச்சனை வந்துட்டே இருக்கும். நம்ம திருப்பி 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 பண்ணிட்டே இருப்போம். ஸோ லேபுக்கு போறதுக்கு முன்னாடி நல்ல நீங்க ஒரு தடவை நல்ல சர்க்கியூட் எல்லாம் போட்டுட்டு
நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்க போனீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? ஓகே. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் இருக்கும், பட் இன்டர்னல் நம்ம எதுவும் தப்பு விட்டுறக்கூடாது, அதுக்காண்டி சொல்றேன். ரைட். இப்போ ஆப்போசிட் டிஃபரன்ஸ் பாத்தீங்க. இப்போ K2 அப்படிங்கிற இந்த சன் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்காங்களா, செட் சன் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இல்ல சன் ரெசிஸ்டன்ஸ் இங்க இருக்கும், இதை நம்ம செட் பண்ணலாம். ஓகே. இப்போ நான் இதை வந்து இன்சர்ட் பண்றேன். ஸோ இன்சர்ட் பண்றேன், ஏதாவது ஒன்று செட் பண்ணிட்டு இன்சர்ட் பண்றேன். 0.2 செட் பண்றேன். செட் பண்ணிட்டு இதை இப்போ ஓகே. ரைட். இப்போ வழக்கம் போல இந்த ஜாக்கிய பொட்டன்சியோமீட்டர்ல இது கொண்டு போறேன். இப்போ பாருங்க. இப்போ ஒன் செகண்ட். இந்த சன் ரெசிஸ்டன்ஸை வச்சு பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கான்ஸ்டன்டான ஒரு ரீடிங் எடுக்கணும், அதாவது வித்தவுட் ஸ்டண்ட் அதை எடுக்கணும். சரியா? ஸோ ஓகே. இப்போ என்ன பண்ணுங்கன்னா இதை வச்சுட்டு வழக்கம் போல 0 வரம்பாங்க, ஏன்னா இது வந்து மாறவே மாற ஒரே ரீடிங் தான். ஸ்லைடா ஒன்றும். ஓகே. ரைட். ஸோ 770 சென்டிமீட்டர் வந்திருக்கு. இது வந்து என்னது? வித்தவுட் ஸ்டன் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா நான் இன்னும் K2 இன்சர்ட் பண்ணல, K1 மட்டும் தான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் பேலன்ஸ் லென்த் L1. மீட்டர்ல நீங்க எடுக்கலாம், 7.7 மீட்டர் அப்படின்னு எடுக்கலாம். அப்படிதானே? Right. இப்போ நாம K2 இன்சர்ட் பண்றோம், அதுக்கு நான் 0.2 ஆட் பண்றேன். அதுக்கப்புறம் கீயை வைக்கிறேன். சரியா? கீயை வச்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணணும்? வழக்கம் போல அந்த ஜாக்கிய அந்த பொட்டன்சியோமீட்டர் ஒயர்ல ஸ்லைட் பண்ணுங்க, பக்கத்துலேயே வந்துடும். ஓகே. ஸோ 58 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. இது வந்து என்னது? பேலன்ஸ் லென்த் L2. இப்போ இதை வச்சு நீங்க என்ன பண்ணணும்னா, நம்ம ஆல்ரெடி போல்ட்ல எழுதணும்ல ஃபார்முலா, L1 மைனஸ் L2 பை L2 இன்டு ஆர். அதை வச்சு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ இங்க பாருங்க, இதுல இருக்கும் சன் ரெசிஸ்டன்ஸ் ஆர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நல் ரெசிஸ்டன்ஸ், நல் பாயிண்ட் வித்தவுட் சன் ரெசிஸ்டன்ஸ், வித் சன் ரெசிஸ்டன்ஸ், அப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். உதாரணத்துக்கு நம்ம சன் ரெசிஸ்டன்ஸ் 0.2 எடுத்தேன் ஃபர்ஸ்ட் டைம். நல் பாயிண்ட் வந்து வித்தவுட் சன் ரெசிஸ்டன்ஸ் ஒரு 770 வந்தது. அப்படிதானே? நம்ம மீட்டர்ல எடுத்துக்கோம், சென்டிமீட்டர்ல எழுதலாம். ஓகே. ரைட். ஓ, இது வந்து எவ்வளோ வந்தது? ஒரு 58. ஓகே. அப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நீங்க பார்க்கலாம் எவ்வளோனா 2.45. இது வந்து ஜென்ரலா ஒரு இதுக்கு தான், ரெஃபரன்ஸ் தான். அடுத்து என்ன பண்ணுவீங்க? இந்த சன் ரெசிஸ்டன்ஸை ஒரு இதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி ஆட் பண்ணி 0.5 இப்போ இன்வால்வ் பண்ணியிருக்கீங்க. இன்வால்வ் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் வச்சு பார்க்கணும். வச்சு பார்த்தீங்கன்னா எதில் வருது அப்படின்னு பார்க்கணும். அது வாங்க 168.5 அப்படின்னு வருது. சும்மா சொல்கிறேன். 0.5 இது 770 தான். அது மாறவே மாறாது, ஏன்னா வித்தவுட் சன் ரெசிஸ்டன்ஸ்லாம் ஒரே ஒரு வழி தான் வரப்போகுது. வித் சன் ரெசிஸ்டன்ஸ் தான் மாறப்போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 128 2.5. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது ரீடிங் பார்க்கும்போது தெரியுது. ஓகே, ரொம்ப பக்கத்தில் பக்கம்லாம் வரப்போகுது. ஸோ ஆவரேஜ் எடுத்தாலும் 2.4. அடுத்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு 1 ஓம் எடுக்கலாம். 1 ஓம் எடுத்தீங்கன்னா திருப்பி 717 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு 200 எடுப்போமா? ஓகே, 200 எடுப்போம். 2.5 நம்ம சும்மா ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும். இந்த மாதிரி வரும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்? ஆவரேஜ் பார்த்துடலாம், மீன் வேல்யூ பார்த்துடலாம். ஓகே. இந்த சன் ரெசிஸ்டன்ஸை இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்குறோம். இதே மாதிரி நீங்கள் ரியோஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணியும் கரண்டோட வேலையை சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி செட் ஆஃப் ரீடிங்கும் மாற்றலாம். அப்போ பார்த்தீங்கன்னா நல் பாயிண்ட் வித்தவுட் சன் ரெசிஸ்டன்ஸ் மாறிடும், ஏன்னா நீங்கள் அப்போ கரண்டோட வேலையை மாற்றீங்க. இப்போ நான் 0.51 வச்சு மட்டும் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதை நீங்கள் மாற்றலாம். இதை இப்போ ரியோஸ்டேட் ரெசிஸ்டன்ஸை மாற்றினீங்கன்னா கரண்ட் மாறும். ஸோ அப்போ ஒரு செட் ஆஃப் ரீடிங் எடுக்கலாம். ரைட்டா? இந்த மாதிரி எடுத்து எடுத்து நீங்கள் பார்த்து ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போகுது. ஸோ ஆவரேஜா இப்போ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, ஆவரேஜா 2.5 வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம சும்மா ரெஃபரன்ஸ் இதாக எடுத்ததுக்கு எவ்வளோ வருது. நீங்கள் லேப்லையும் அழகாக இந்த மாதிரி ரீடிங் வந்துடும். ஓகே. இதுதான் என்னதுன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி செல் பை பொட்டன்ஷியோமீட்டர். கிளியர் ஆயிட்டா? அப்போ நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு 2 சிமுலேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன்.
2 டாபிக் சொல்லி கொடுத்துருக்கேன். கம்பேரிஷன் ஆஃப் டூ இஎம் ஆஃப் டூ செல்ஸ் வித் பொட்டன்சியோமீட்டர் அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல். அதையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஓகே, வெல் அண்ட் குட். வேற இதுல சொல்ல வேண்டியது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, நீங்க ஆரோட வேல்யூ மாத்துவீங்க, கரண்டோட வேல்யூ மாத்துவீங்க, ஸ்மால் ஆரோடைய வேல்யூ நீங்க இந்த மாதிரி இது 0.2 அப்படின்னு வச்சுக்கிட்டு L1 L2 என்ன வருது, அப்புறம் 0.5 இதில் வச்சுட்டு அது நம்மளுக்கு இங்கே சிமுலேஷனால ஈஸியாக டக்கு டக்குன்னு கால்குலேஷன் போட்டு அழகாக சொல்லிடுது. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து மீன் வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகே, ஸோ ஒரே ஒரு செட் ஆஃப் ரீடிங் மட்டும் ஒரே ஒரு எக்ஸாம் நான் சொல்கிறேன். இப்போ சரி, நம்பர் 1 கேபிட்டல் ஆறு ஓம்ல வைக்கிறோம். பேலன்ஸ் லென்த் L1 L2 இன்டர்னல்ஸ் ஆர். உதாரணத்துக்கு நான் ஒரு 10 ஓம்னு வைக்கிறேன், புரியுறக்காண்டு சும்மா. ஓகே, நான் பேலன்ஸ் லென்த் பார்க்கும்போது ஒரு 60 சென்டிமீட்டர் வந்திருக்கு. சென்டிமீட்டர்ல கிளியர் ஆயிட்டா? இதுவும் ஓம் தான் வரும். ஓம். ஓகே, இது வந்து ஒரு 50 சென்டிமீட்டர் வருது. இப்போ இது எப்படி பார்க்கலாம்? ஆர் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், L1 மைனஸ் L2 பை L2. 60 மைனஸ் 50 பை 50 இன்ட்டு 10. அப்ப என்ன வரும்? 10 பை 50 இன்ட்டு 10 அப்படின்னு வரும். ஸோ 2 வரும். 2. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதுக்கு வந்து ஒரு 8ன்னு வச்சுக்கோங்க, ஒரு 60. இது 60 தான், மாறவே மாறாது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இது கொஞ்சம் குறையுது, 48 அப்படின்னு குறையுது. அப்ப இங்க நீங்க கண்டுபிடிக்கும் போது 60 மைனஸ் 48 பை 48 இன்ட்டு 8. இப்போ ஆர் சிக்கோட்டு 12 பை 48 இன்ட்டு 8 என்ன வரும்? வழக்கம் போல அதே 2 தான் வரும். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி 2ன்னு எக்ஸாக்டா வரணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அப்படியே கொஞ்சம் ஒரு பக்கத்துல 2க்கு பக்கத்துல அப்படியே 1.89 1.93 அப்படிங்கிற வரும். ஸோ ஆவரேஜா பார்க்கும்போது 2 ஓம் அப்படிங்கிற வருது. ஓகே, ஸோ இதுவும் உங்களுக்கு கிளியரா சொல்லி கொடுத்துருக்கேன் நம்புறேன். L1 அப்படிங்கிறது ஓப்பன் சர்க்கியூட்ல உள்ளது, சேம் ஃபார் ஆல் செட்ஸ். L2 அப்படிங்கிறது கரஸ்பாண்ட் டு தட் இஎம்எஃப் ஆஃப் த செல். சரிங்களா? ஏன்னா அப்போ தான் நம்ம அந்த செல்லை கனெக்ட் பண்றோம், அதுக்கு முன்னாடி செல்லை கனெக்ட் பண்ணல. இந்த இஎம்எஃப் வந்து அந்த சேஞ்சஸ் வந்து டிஃப்ரெண்ட் சன் ரெசன்ஸ் அப்படிதானே, நம்ம வெளியில கனெக்ட் பண்றக்கூடிய சன் ரெசன்ஸோட அது மாறுது. ரைட், ஓகேப்பா. இந்த யூனிட்ல இது வரைக்கும் நம்ம சிமுலேஷன் உண்டான டாபிக் எல்லாமே பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் ஹீட்டிங் எஃபெக்ட் ஜூல்ஸ்லாம் இருக்கும், அதை நீங்க தியரியா தான் இருக்கும், அதை படுத்துப்பீங்க. ஜூல்ஸ்லாம் அப்படின்னா டபிள்யூஎஸ் கூட விஐடி, அமௌண்ட் ஆஃப் ஹீட் ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா ஹச்இஸ் கூட விஐடி, ஃபார் ரெசிஸ்டன்ஸ் ஆர் வச்சு பார்த்தீங்கன்னா ஹச்இஸ் கூட ஐஸ் ஃபார் ஆர்டி. இதெல்லாம் நீங்க அடுத்த கிளாஸ் இது ட்ரீட் பண்ணிருப்பீங்க. ஓகே, ரைட். ஸோ அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து நெக்ஸ்ட் யூனிட்டை போகலாம். இப்போ கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோ உங்களுக்கு நல்லா கிளியரா புரிய வச்சாச்சு. அடுத்த கிளாஸ்ல மேக்னெட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அதுக்கு பார்க்குறேன். எந்த டாபிக்கு சிமுலேஷன் இருக்கோ அந்த டாபிக் எடுத்து நம்ம அடுத்த கிளாஸ்ல அதை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, நீங்க இது வரைக்கும் படிச்சது ஃபுல்லாமே ரீட் பண்ணுங்க. சர்க்கியூட்டை வந்து மனப்பாடம் பண்ணீங்க, ஒரு பேப்பர்லயோ இல்லை ஒரு நோட்லயோ எழுதி எழுதி அடிக்கடி எழுதி எழுதி பாருங்க. ஓகேவா? ஏன்னா அப்பதான் அது புரியும். சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கனெக்ஷன் இங்கே கொடுக்க போல இங்கே கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்க, நமக்கு சர்க்கியூட்டை கொடுத்துட்டு தான் நினைப்போம், ஆனால் அது தப்பாயிரும், ரீடிங் தப்பாயிரும், கனெக்ஷனே வராது. சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கனெக்ஷன் எந்த வித மூவ்மெண்ட் இல்லாமல் காமிக்கும். இந்த கேல்வாமீட்டர்லாம் அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஒரு சர்க்கியூட்ல கரண்ட் ஓகே, நம்ம சர்க்கியூட்டை கரெக்டாக கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறது கேல்வாமீட்டர் அந்த ரிஃப்ளெக்ஷன் வச்சு பார்த்துடலாம். ஓகே, ஸோ அதனால அந்த சர்க்கியூட்டை நீங்கள் வந்து திருப்பி திருப்பி போட்டு பார்க்குறது ரொம்ப நல்லது. அண்ட் ஒரு டாபிக்கை படிக்கும் போது ஏன் படிக்கிறோம், இது என்ன யூசஸ், இதை வச்சு என்ன பண்ண போறோம், எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம பொட்டான்சியோமீட்டர்னா பொட்டான்சியோமீட்டர் எதுக்கு, அம்மீட்டர் எதுக்கு, கவர்மீட்டர் எதுக்கு, இதுல இருந்து என்ன பண்ணோம், இஎம்எஃப் த செல்னா 2 செல் எடுத்தோம், அதோட இஎம்எஃப் பாக்குறோம், அதை கம்பேர் பண்ணா என்ன வருது, லென்த் வச்சு எப்படி வருது, ஏன்னா லென்த்தை டிபெண்ட் பண்ணி தான் இஎம்எஃப் இருக்குன்னு சொல்லிட்டு பொட்டான்சியோமீட்டர் நம்ம படிப்போம். இசி போட்டு இஸ் டேரக்ட் சொல்லிட்டு எல்னு சொல்லிட்டு அதை வச்சு அதை கொண்டு வந்துப்பாங்க. ஓகே, இதெல்லாம் இந்த டாபிக். ஓகே, ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த கிளாஸ்ல அடுத்த யூனிட் பார்க்கலாம். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.